ஹலோ என் பேர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா JPL ஸ்பீக்கர் தான், Go 2. ஸோ மாடல் நம்பர். ஸோ நான் இது பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன். இதில் இது பார்த்திங்கன்னா பட்டன் இல்லை, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. இது யூஸ் பண்ணாமலே போட்டுட்டாங்க போல். ஸோ லப்பர் எல்லாமே வந்து அப்படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எல்லாம் உடஞ்சி வருது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன். ஓப்பன் பண்ணி சென்ஸ் இந்த மேலே இருக்க க்ரில்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இது எதுக்காக வாங்கினேன்றதை நான் வீடியோவோட மிடில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுறதுக்கு நான் சார்ஜிங் போட்டு பார்த்தேன். சார்ஜ் ஏறுது, பட் ஆனால் பவர் ஆன் ஆகலை. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. மேபி அந்த பட்டன் போனதுனால கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஸ்க்ரூவும் நான் கழட்டிட்டேன். ஸோ கழட்டிட்டு இது ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவுட்டர் கோட் வந்து லப்பர் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் அந்த மாதிரி அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி அது ஜெல்லு மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். ஸோ மேபி அதனால் கூட இருக்கலாம். ஸோ நான் இது எடுத்ததுக்கான காரணம் இவ்வளோ மோசமாக இருக்குது, இது எடுத்து என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வாட்டர் டேமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த போர்டு நல்லா இருக்குன்ற ஒரு அசம்ஷனில் தான் இது எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பார்த்த மாதிரியே போர்டு கொஞ்சம் அந்த ஆயிலாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி போர்டு நீட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது ஒரு ப்ளஸ் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒர்க் ஆகும். மேபி பட்டன் எதனாவது போயிருக்கலாம். ஸோ இது வாங்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதை மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போர்டை தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ போர்டோட கனெக்ஷன், அதாவது சார்ஜர் பாயிண்ட் கனெக்ஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது பேட்டரியுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது உள்ளே இருக்க அந்த சார்ஜர் பின் சர்க்யூட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டரியை தான் எடுக்க போகிறேன். ஸோ ஏன் பேட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் இந்த அவுட்டர் பாக்ஸே ஃபுல்லாக அந்த ஆயிலாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஐபி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வேணால் ரீஅசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐபி போட்டு இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணேன். ஏன்னா பேட்டரி வந்து அடியில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து நல்லா கம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஐபியை நீங்கள் போட்டுட்டு ஷீட்டை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது லிஃப்ட் ஆகுது பார்த்தீங்களா. நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. ஸோ இப்போது பேட்டரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஸோ இப்போ போர்டை பாருங்கள், போர்டு ரொம்பவே தெளிவாக இருக்குது. ஸோ அந்த ஆயில் அந்த இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி போர்டில் ஷார்ட்டோ இல்லை ஆல்ரெடி ரீஒர்க் பண்ண மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. போர்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு அசம்ஷன் வந்துடலாம், இந்த போர்டு வந்து ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா, இல்லை பின்னு பட்டன் ஃபால்ட் இருக்கான்றது தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஐபி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியில் பவர் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மல்டிமீட்டரில் டிசி வோல்ட் 20 வச்சு நான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு தான் ப்ளஸ் அண்ட் மைனஸு. ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்லேயும் இந்த சைடு லாஸ்ட்லேயும் நான் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 வோல்ட் கிட்ட காட்டுது. ஸோ அப்போ வந்து பேட்ரி ஃபுல்லாகவே தான் இருக்குது. மேபி நான் சார்ஜ் வேறு போட்டிருந்தேன், ஸோ அதனால் ஃபுல்லாகிடுச்சான்னு தெரியல. ஸோ பேட்டரியில் அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கருமே கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பவர் ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே இது ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆயிடுச்சு, சவுண்டுமே வருது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஓகே, இப்போது பட்டன்ஸ் இப்போது ஒர்க் ஆகுது. நான் பட்டன்லேயுமே ஐபி போட்டு தான் க்ளீன் பண்ணேன். ஸோ இப்போ பட்டனும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. இப்போ ப்ளூடூத்துக்கு நான் மேக்ஸிமம் வால்யூம் வைக்கிறேன். ஸோ அதோட சவுண்டுமே நல்லா இருக்குது. ஓகே, நான் இனிஷியல்லி சொல்லியிருந்தேன் இது ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத ரீசன் நான் மிட்டில் சொல்கிறேன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்கிட்டையும் இதே மாதிரி JPL Go 2 ஸோ மாடல் நம்பர். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இதில் ஒரு ஃபால்ட் இருக்குது, அந்த ஃபால்ட்டை உன்னால் ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.
ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும். நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் ஆகும், சார்ஜ் ஆகும், ப்ளூடூத் கனெக்ட் ஆகும், ஆக்ஸ் கூட ஒர்க் ஆகும். பட் ஆனால் இதில் சவுண்டு வராது. அது என்ன பிரச்சனைனே தெரியல. நானும் நெட்டில் நிறையா தேடி பார்த்துட்டேன். பட் எல்லாரும் சொல்கிறது ஒரே இது என்னென்னா, ப்ளூடூத் போர்டோ இல்லை ப்ளூடூத்தோட ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ அது வந்து சிப்பு லெவல் ஒர்க்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கு. ஸோ ஈஸியான ஒர்க் கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க, அதையே நான் காட்டுறேன். ஸோ அதனால் வந்து இதை என்னால் ஃபிக்ஸே பண்ண முடியல. நானும் அது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டு கிடச்சா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அது நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே அந்த லப்பர் மெட்டீரியல்ன்றனால நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். யூஸ் பண்ணாத சென்ஸ் ஒரே என்னோடய பேக்லேயே வச்சுருந்தேன் அதை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த லப்பருமே வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளெக்ஸி டைப்புக்கு வந்துருச்சு. ஃப்ளெக்ஸி மீன்ஸ் நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கையோடு வந்துடும், அது தனியாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கைட்டியாச்சு. ஸோ இப்போது டேரெக்டாக நமக்கு தான் இதுதான் ஃபால்ட் இருக்குதுன்னு தெரியல. ஸோ டேரெக்டாக இந்த போர்டு எடுத்துகிட்டு அந்த போர்டை இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. ஸோ மற்றபடி பக்கா கனெக்ஷனாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி JPLோட Go 2 வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேட்ரியோ இல்லை வந்து இதில் சார்ஜிங் சர்க்கியூட் போர்டோ ஸோ அந்த மாதிரி எதனா தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா. இது எதுவுமே ரீஒர்க்கே பண்ணலை. ஸோ ஏன்னா அது நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அது சிப் லெவல் ஒர்க்குன்றதுனால நானும் பெருசாக அது கை வைக்கல. ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். பட் ஆனால் அது கொஞ்சம் பெரிய லெவல் ஒர்க் போல். ஸோ அதனால் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் இருக்க காம்போனண்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அவுட்புட் எப்படி இருக்குன்றது செக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்த JPLோட போர்டை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா மைக்கும் இருக்கும். நான் மைக்கு சால்ட்ரிங் பண்ணிட்டேன், அந்த கிளிப்பு இதில் வந்திருக்காது. ஓகேங்களா. இப்போது டேரெக்டாக நான் ஸ்பீக்கருமே வந்து இந்த ரெட் கலரோட JPLோட ஸ்பீக்கரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது நான் தான் சொல்லியிருந்தேன், இது அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி லப்பரைஸ்டு மெட்டீரியல். ஸோ அதனால் அது வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக சவுண்டு வருது. ஸோ அந்த கனெக்டட் சவுண்டு. ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத்தில் இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா உடனே நேம் வந்துச்சு பார்த்தீங்களா, JPL Go 2. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ சவுண்டு கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்குது. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதோட பேப்பர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே சீக்கிரமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டியில் பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ JPL Go 2ல் கண்ட்ரோல் பண்ணும் போதே மொபைல்லையும் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல லவுடான வால்யூம் இருக்குது. சேம் டைம் இந்த பேஸும் நல்லா இருக்குது. பேஸ் வரும்போது தான் லைட்டாக அந்த இறைச்சல் வருது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஸ்பீக்கரோட பேப்பர் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால தான். மற்றவை சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளேக்கு டெடிகேட்டடான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் தனியாக இருக்குது. ப்ளூடூத் ஆப்ஷனுமே நீங்கள் வந்து தனியாக எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆக்ஸில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போதைய டைமில் இது ஒரு நல்ல ஒரு மாடல், நல்ல ஒரு டியூரபிலிட்டியோட ஒரு மாடல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பொருளோட ஸ்பேர் பார்ட்ஸ் நீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமோ நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Fucking around, I think I know. I ain't tryna tell you what to do, but tryna play cool. Baby, I